ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் 86வது ஸ்லோகம் வரைக்கும் நேற்று வரைக்கும் முடிச்சிருக்கோம். 80லேருந்து 86 வரைக்கும் பாராயணம் பண்ணிடலாம். அமானீமானதோ மான்யோம் लोकस्वामी त्रिलोकधृक् सुमेधा मेधजो धन्यः सत्यमेधाधराधरः तेजो वृषोद्युतिधरः सर्वशस्त्रभृताम्बरः प्रग्रहो न्यग्रहो व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः चतुर्मूर्तिश्चतुर्बाहुश्चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्वेदविदेकपात् समावर्तो निवृत्तात्मा दुर्जयो दुरधिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिः शुभांगो लोकसारंगः सुदन्तुस्तन्दुवर्धनः इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः उद्भवः सुन्दरः सुन्दो रत्ननाभस्सुलोचनः अर्को वाजसनः शृङ्गी जयन्त सर्वविजयी सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्ववागीश्वरेश्वरः महाह्रदो महागर्तो महाभूतो महानिधिः. இன்னைக்கு பாட்டம் 87வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 100வது ஸ்லோகம் வந்தாச்சு. சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர் 100 வந்துட்டோம். நம்ம குமுதः குந்தரः குந்தः குமுதः குந்தரः குந்தः பர்ஜன்யः பாவனோ நிலः பர்ஜன்யः பாவனோ நிலः அமிர்தாசோ அமிர்தவபுः அமிர்தாசோ அமிர்தவபுः सर्वज्ञः सर्वतोमुखः सर्वज्ञः सर्वतोमुखः. कुमुदः कुन्दरः कुन्दः पर्जन्यः पावनो निलः अमृताशो अमृतवपुः सर्वज्ञः सर्वतोमुखः.
இதுல மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. இந்த 10 நாமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 807வது நாமம் குமுதகா. குமுதக அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கூன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவியை இண்டிகேட் பண்ண வேண்டியது. நான் ஏற்கனவே குந்தி மைந்தன் சொல்லும் போது கவுந்தேயன்னு சொல்லும் போது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். கூனா குந்தி, பிருத்திவி அப்படின்னு அர்த்தம். அந்த பிருத்திவியை வந்து பாத்தீங்க அப்படின்னா கும் மோதயதி, இந்த பிருத்திவியை வந்து என்ன பண்றார், மகிழ்ச்சி அடைய செய்பவர். பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா அவதாரம் பண்ணும் போதெல்லாம் பூமி பாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இறக்கி வச்சு அந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைய வைக்கிறாளாம். இப்போ மகாபாரத யுத்தம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு கேட்டா பகவானோட அவதாரம், கிருஷ்ண அவதாரம். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகி போச்சு. பூமி மாதா வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க, சுவாமி பூமி பாரம் தாங்க முடியல, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னோட நான் வந்து கிருஷ்ணனை அவதாரம் பண்ணி உன்னோட பாரத்தை கம்மி பண்றேன் அப்படின்னு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத யுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வைக்கிறார். அப்ப பூபாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இறக்கி வச்சு மகிழ்ச்சியை கொடுத்ததுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குமுதக, பிருத்திவியை மகிழ்விப்பவர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குந்தரக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குந்த அப்படின்ற மலருக்கு பேர் வந்து குந்த மலர் அப்படின்னா மல்லிகை பூ அப்படின்னு அர்த்தம். அந்த மல்லிகை போன்ற வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மமான பலன்களை, நம்ம எல்லாம் எதையெல்லாம் தர்மமா கேட்கிறோமோ வெள்ளையா இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும், வெள்ளையான பலன்களை நம்ம கேட்கணும், தர்மத்தை கேட்கணும். அப்படி தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்டோம் அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணுவார். சுவாமி எனக்கு வந்து இந்திரிய நிகிரகம் வரல சுவாமி, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, ததாஸ்து. சுவாமி எனக்கு மனசுத்தி வேணும் சுவாமி, ததாஸ்து. சுவாமி எனக்கு ஞான வைராக்கியம் வேணும் சாமி, ததாஸ்து. எனக்கு மோட்சம் வேணும் சாமி, ததாஸ்து. எனக்கு மோட்சம் தேவையில்லை சாமி, உங்களோட கூடி நான் சாயுஜ்ய பதவியில் இருக்கணும் சுவாமி, ததாஸ்து. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளையான கர்ம பலன்கள் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பவர் பகவான். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குந்தரகா அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து குந்தக அப்படின்னு பேரு. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குந்தன்றதுக்கு அர்த்தம்னாலும் திரும்ப மல்லிகை பூ, குந்த மலர் அப்படின்னா மல்லிகை பூ. அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான முகத்தை உடையவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான். அதனால அவருக்கு பேர் குந்தகா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பரிஜன்யகான்னு பேர். பரிஜன்யம்னா மலை மேகத்துக்கு பேர் வந்து பரிஜன்யம்னு பேர். மழையா பொழியிறார் பகவான் தான், மலை மேகமா இருந்துகிட்டு மழையா பெய்யறார். அதனால அவருக்கு பேர். மலை மேகங்கள் எல்லாம் பகவானோட சொரூபம். ஏன் அப்படின்னு கேட்டா மலை மேகம் இல்லைன்னா இங்க அன்ன உற்பத்தி நடக்காது. அன்ன உற்பத்தி நடக்கல அப்படின்னா அந்த ஜீவராசிகள் இல்லாம போயிடும். அப்ப சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா அன்னமா வந்து பாத்தீங்கன்னா மலைமேகமா பொழிஞ்சு இந்த உலகத்தை வந்து வாழ்விக்கிறார். அதனால அவருக்கு பேர் பரிஜன்யகான்னு பேர். அதுக்கப்புறம் மலைமேகம் மட்டும் இல்ல, பாவனக அப்படின்னு அடுத்த நாமம் அவருக்கு. பாவனகனா சுத்தப்படுத்தக்கூடியது. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எது சுத்தப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று. காற்று மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு எலி செத்து போயிருக்கு, வீட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா தெருவில் போட்டிருக்கு, ஒரு எலியும் செத்து போயிருக்கு. நம்ம காலையில ஐயோ பேட் ஸ்மெல் அடிக்குது, எவனோ ஒருத்தன் எலியை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டானே பெருச்சாலி. நம்ம சின்ன எலினா வந்து பாத்தீங்கன்னா உடனே செத்து போயிடும். இவ்வளவு பெருசா இருக்கும் பெருச்சாலி. மேக்சிமம் எல்லா ஸ்ட்ரீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஏதோ ஒன்று டெட் ஆயிடும். பூனை வந்து பாத்தீங்கன்னா நாயோ பூனையோ ஹண்டிங் பண்ணி போட்டுரும். செத்து போனோட ஒரே ஸ்மெல் அந்த பக்கம் போகும்போது காலையில. ஈவினிங்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இருக்காது. யார் பண்ணா அந்த காரியத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது அந்த காற்று, வீசுகின்ற காற்று இருக்குல்ல. அப்ப சுத்தப்படுத்துறது எது அப்படின்னா அந்த மொத்த பூமியையும் சுத்தப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா காற்று வடிவத்துல பகவான் தான் என்ன பண்றார், மகாவாயுவா இருந்து சுத்தப்படுத்துறார். பவனக அப்படின்னு பேர், பாவனக அப்படின்னு பேரு. பாவனம்னு என்ன அர்த்தம், பவனம் பண்ணக்கூடிய, சுத்தப்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் திரும்ப டைரக்டா இன்னொரு வார்த்தையும் வந்துருது, அணிலக அப்படின்னு பேர். அணிலகன்றதுக்கு அர்த்தம் ஒரு நிலை இல்லாதது. அதுவும் யாரு அப்படின்னா காற்றுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அணிலகன்னு பேர். பரமாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரு அணிலகன்னு பேரு. ஈஷாவாசியத்துல மந்திரம் இருக்கு. ஈஷாவாசியத்துல இருக்கிற மந்திரம் சொல்லுது பரமாத்மாவுக்கு பேரே வந்து பாத்தீங்க அப்படின்னா அணிலக அப்படின்னு. வாயு ரூபத்துல இருக்கக்கூடிய பகவான் அணிலக அப்படின்னு பேரு சொல்லியாச்சு. அணிலக. அமிர்தாசக அப்படின்னு பேரு. அமிர்தாசக அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானுடைய ஆசைகள் எல்லாம் அமிர்தமானவை. சத்திய சங்கல்பக அப்படின்னு பேரு. அவருடைய
ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் அடையிறது இல்லை. அதனால பகவானுக்கு பேரு அமிர்தாசகன்னு பேரு. அதுக்கப்புறம் அமிர்த வப்புகு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த விக்கிரகம். அவரோட தேகம் என்ன அப்படின்னா சத்து சித்து ஆனந்தம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மரணமில்லாத சரீரத்தை உடையவர். நம்மள மாதிரி சரீரம் இருந்தா செத்து போகும், அப்பா அம்மாட்ட இருந்து வந்திருந்தா செத்து போயிடும். ஆனா சுவாமியோட சுரூபம் வந்து பார்த்தீங்கன்னா அஜம், பிறப்பில்லாதது. அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இறப்புன்றது ஒண்ணு இல்லை, சச்சிதானந்த விக்கிரகமா அமிர்த சுரூபமா இருக்கு. அதுக்கப்புறம் சர்வஜக அப்படின்னு பகவானுக்கு பேரு. சர்வஜகனா என்ன அர்த்தம்? சர்வத்தையும் விசேஷ ரூபத்துல அறிந்தவர் எவரோ அவருக்கு பேர் சர்வஜர் அப்படின்னு பேர். ஏற்கனவே 2 சொல்லியிருக்கோம். ஞானியா இருந்தோம் அப்படின்னா நம்ம சர்வஜனா ஆகலாம். ஆனா ஈஸ்வரனா இருந்தோம் அப்படின்னா சர்வவித்தா ஆக முடியும். அப்ப ஈஸ்வரன் மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வஜனாவும் சர்வவித்தாவும் இருப்பார். ஞானிகள் எல்லாம் சர்வஜனா இருப்பாங்க. பிரம்மத்தை அறிந்தால் சர்வஜன் ஆகலாம். அதே நேரத்துல ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மாயா உபாதியோட இருக்கார். மாயா உபாதியோட இருந்துகிட்டு அவர் தான் கிரியேட் பண்ணதுனால இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும், பர்டிகுலரா இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், எல்லாத்தையும், எல்லா கர்மங்களையும் அறிந்தவரா இருப்பார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்வவித் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வஜ்ஞா. போன ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாமம் பார்த்திருக்கோம் 799வது நாமத்துல சர்வவிஜயி. சர்வவிஜயி அப்படின்னு அதுல சர்வவித்து, இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வஜ்ஞா. அப்ப சர்வத்தையும் விசேஷ ரூபத்தில் அறிஞ்சவர் சர்வவித்து, சர்வத்தையும் எல்லாம் பிரம்மமயம்னு அறிந்தவர் சர்வஜன் அப்படின்னு சர்வஜனை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சர்வத்தோமுகா. எப்படி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் அறிந்தவரா எப்படி இருப்பார் அப்படின்னா அவரோட முகம்தான் எல்லா முகங்களும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா முகத்தையும் தன்முகமாக கொண்டவரா இருக்கிறதுனால சுவாமிக்கு அறிய முடியாதது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. சர்வதோக்ஷி சிரோமுகம். கீதால இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம் 13வது சாப்டர்ல. சர்வத பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷி சிரோமுகம். எல்லா இடத்திலையும் கைகளை உடையவர், எல்லா இடத்திலையும் கால்களை உடையவர், எல்லா இடத்திலையும் முகங்களும் கண்களும் உடையவரா இருக்கார். எல்லா இடத்துலயும் அவருக்கு காதுகள் இருக்கு. அதனால அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அறியப்படாததுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தோமுகா அப்படின்னு சுவாமிக்கு பேர். எங்கும் முகங்களை கொண்டவர். வந்துருங்க பாஷ்யத்துக்கு. பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா 807வது நாமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குமுதகா. குமுதகனா என்ன அர்த்தம்? கும் சாதாரணமா அர்த்தம் கும் பிருத்திவீம் மோதயதி. அந்த பிருத்திவியை வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைய செய்பவர். கும் மோதயதி இது குமுதகா. சிம்பிள். நம்ம ஊர்ல எல்லாம் குமுதா குமுதான்னு பேர் வைப்போம்ல. குமுதான்றதுக்கு அர்த்தம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கும் மோதயதி. பிருத்திவியை வந்து பாத்தீங்கன்னா மோதனம் பண்றவள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு பேர். இங்க ஆச்சாரிய சொல்றாரு கும் தரணின்னு போட்டார். தரணினா என்னது? பிருத்திவி. அந்த பிருத்திவியை பாராவ தரணம், பார அவதரணம், அவரோட இந்த பூமிக்கு மேல இருக்கிற பாரங்களை எல்லாத்தையும் அவதரணம் பண்றது அப்படின்னா கீழே இறக்கி வச்சு, குருவன் அந்த கீழே இறக்கி வச்சு என்ன பண்றாரு பகவான்? என்ன பண்றார்? மோதயதீதி. அந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா அப்பா யாராவது பெரிய வெயிட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாராவது ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை தூக்கிட்டு ஒரு மூட்டையை பெரிய கூடையில தூக்கிட்டு வராங்க. ஐயோ சாமி கொஞ்சம் இறக்கி விடுங்களேன் அப்படின்னா நம்ம இறக்கி கீழே வச்சோன்னு வச்சுங்க, அப்பா நான் தேடிக்கிட்டே இருந்தேன் சாமி யாரும் வருவாங்களான்னு, ரொம்ப சந்தோஷமாயி போச்சு சாமி அப்படின்னு ஒரு தண்ணியும் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி பூமி மாதா என்ன பண்றா? பெரிய வெயிட்டை தூக்கிட்டு இருக்கா. சுவாமி என்ன பண்றாருன்னா எடுத்து இறக்கி கீழே வச்சாரு. எப்படி? டிஸ்ட்ராய் பண்ணி தான், வேற என்ன? இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் சுவாஹா முடிச்சுட்டார். மகாபாரத யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சார் பாத்தீங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா குருவன் மோதயதி, சந்தோஷத்தை கொடுக்கறதுனால குமுதக அப்படின்னு சுவாமிக்கு பேர். அதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றாரு முதிர் அத்திர அந்தர்பாவித்தக நிச்சார்த்தக. ஒரு ஒரு பிரத்தியம் இருக்கு, அச்சு அப்படின்னு ஒரு பிரத்தியம் இருக்கு, நிச்சு பிரத்தியம். அது வந்து பாத்தீங்கன்னா முதிர் மோதனே தாத்து ஒண்ணு தாத்து இருக்கு மகிழ்ச்சி அடைய செய்வதில். அந்த தாத்துல வந்து பாத்தீங்கன்னா நிச்சு பிரத்தியம் சேர்த்து குமுதகான்ற சப்தம் செய்யப்படுது அப்படின்னு அவர் சொல்றார். இது வந்து கிராமர் ரூல் விட்டுருக்கு. இதுக்கப்புறம் 808வது நாமம் வந்து பாத்தீங்கன்னா குந்தரகா.
குந்தரகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குந்தரகன என்ன அர்த்தம்? குந்த ராத்தி இது குந்தரக, குந்த ராத்தி அப்படின்னு. குந்தன என்ன அர்த்தம்? முதல்ல குந்த, அதுக்கப்புறம் ராத்திக்கு மீனிங் பண்ணுவோம். குந்த அப்படின்றதுக்கு அர்த்தம் புஷ்பதுல்யானி, குந்த புஷ்பதுல்யானி. குந்த புஷ்பம்னா மல்லிகைப்பூ. அந்த மல்லிகைப்பூக்கு சமமா மல்லிகைப்பூ எப்படி இருக்கும்? நல்ல வெள்ளை வெளியேறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு மொட்டு முட்டா. இப்போ கடையில் ஈவினிங் போவா, இப்போ சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. அது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்க்கும்போது எப்படி இருக்குன்றீங்க. மல்லிகைப்பூ முட்டு 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 முட்டா இல்லை வெள்ளையா இருக்கு. அது மாதிரி சுத்தானி, அந்த குமுத மலரை, அந்த குந்த மலரை போன்று சுத்தமான பலானி. பலம்னு என்ன அர்த்தம்? கர்ம பலன்கள். சுத்தமான கர்ம பலன்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்தி அப்படின்னா ததாதி, கொண்டு வந்து கொடுக்கிறவர். நமக்கெல்லாம் இப்போ நல்ல பலன் போயிட்டு இருக்கிறதுனால தான் 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்து படிக்கிறோம். நல்ல பலன் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகிடும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 to 5:15 வந்து வேற ஏதாவது ட்ரபிள் இருக்கும், வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிகிட்டு இருப்போம், வேற எதையாவது மாட்டிகிட்டு இருப்போம், எதாவது பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது காசிப் பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது யூடியூப் பார்த்துட்டு இருப்போம், இல்லை தேவையில்லாத மெசேஜை உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ இப்போ நமக்கு நல்ல பலன் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்துருக்கா? பகவான் தான் கர்ம பல தாத்தாவா இருந்துக்கிட்டு நல்ல பலன்களை, மல்லிகைப்பூ மாதிரி சுத்தமான பலன்களை கொண்டு வந்து தருகின்றார். அதனால ராத்தின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாத்தி அப்படின்னு சொல்லலாம். லரையோர் அபேதக அப்படின்னு ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர்ல இருக்கு. ரா போடுற இடத்துலலாம் லா போடுவாங்க, லா போடுற இடத்துலலாம் லா போடுவாங்க, ரா லா. அதே மாதிரி டா போடுற இடத்துலலாம் ரா போடுவாங்க, ரா போடுற இடத்துலலாம் டா. ரடையோர் அபேதகன் இருக்கு. அதே மாதிரி பபயோர் அபேதக. பெங்காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் போனீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்றோம்ல சந்திர போஸ்ன்னு சொல்றோம்ல, சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கே தமிழ்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர வசுன்னு சொல்லுவாங்க. பபயோர் பாபா சொல்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பாபான்னுவான். இந்த ரசகுல்லாவை எடுத்துக்கிட்டு வாயில போட்டுக்கிட்டு வா சொல்லி பாருங்க, பாபான்னு தான் வரும் உங்களுக்கு. வான்னு வராது, பான்னு வரும். பா சொல்ற இடத்துலலாம் வா சொல்லுவான், வா சொல்ற இடத்துலலாம் பா சொல்லுவான். ஏன்? ஒன்றும் இல்லை, ரசகுல்லாவை எடுத்து நீங்களும் வாய்க்குள்ளார போட்டுக்கிட்டு பேசுனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இந்த நம்ம ஊர் பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை எடுத்து வாயில புதப்பிட்டோம், அவங்க ஒன்று சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் அங்கே வந்து பெங்கால்லலாம். இதே யூபி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரா சொல்ற லா சொல்ற இடத்துலலாம் ரா ரானே சொல்லுவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரா லா, அதுக்கப்புறம் பாபா, அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய இடத்துல வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா பிராந்தியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ ராத்தின்னு இருக்கு. இப்போ நீங்கள் எங்கேயாவது யோகி ஆசிரமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, ஜெய குரு ராயா அப்படின்னு இருக்கும். இங்கே யாருக்குமே ரானா என்னன்னு தெரியாது. ரான்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் இருக்கு. வெர்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராத்தி ததாதி, கொடுப்பவர்னு அர்த்தம். அதே ரை ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு தாத்து, ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்றவர் குருநாதர். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெய குரு ராயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க டெய்லி நாமஜபம் சொல்றாங்க, ஜெயகுரு ராயா ஜெயகுரு ராயா அப்படின்னு. ஜெயகுரு ராயானா நல்ல பலன்களை கொடுக்கின்ற குருநாதர் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தமா அங்க சொல்லப்படுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரான்னு சொல்லலாம், லான்னு சொல்லலாம், லாத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா ராத்தின்னு சொல்லலாம். பாஷிக்காரு சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா லாத்தி ஆதத்தே. உங்களுக்கு வந்து தமிழ்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. லாத்தியாத்து இருக்குல்ல, அதை மாத்திருங்க. லாத்தியாத்து இல்ல, லாத்தி. அத்தேன்னு இருக்கிறத வந்து ஆதத்தேன்னு போட்டுங்க. ஆதத்தே, லாத்தி ஆதத்தே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆதத்தே, லாத்தி ஆதத்தே இதுவா குந்தரக. குந்தரகன்னு சொல்லலாம், இல்ல எங்கேயாவது சில பாடத்துல என்ன இருக்கும் குந்தலகன்னு கூட பாடத்துல இருக்கும். பெங்கால்ல எல்லாம் பக்கம் போனீங்கன்னா குந்தலகன்னு இருக்கும், நம்ம குந்தரகன்னு சொல்றோம். ரா லா ரெண்டுத்துக்கும் மாத்தி போட்டுக்கலாம்.
இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு ரலயோர் விருத்தி ஏகத்துவ ஸ்மரணாத், தெளிவா சொல்றாரு. கிராமர் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா ரா இடத்துல லாவும் லா இடத்துல ராவும் வந்து பாத்தீங்கன்னா ஏகத்துவ ஸ்மரணாத், ஒரே அர்த்தம் உடையது அப்படின்னு இங்க எல்லா பாரத தேசத்துல ஃபுல்லா நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கும் தராம் தாரயாமாச இரண்யாக்ஷ ஜிகாம்சயா வராகம் ரூபமாஸ்தாய இது வா குந்தரஹ. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. கும் அப்படின்னா பிருத்திவி, தராம்னு பேரு, பிருத்திவிக்கு பேரு தரா அப்படின்னு பேரு கும். அந்த குமா வந்து பாத்தீங்கன்னா தாரயாமாச, அதை தாரணம் பண்றதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வராக அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தார். வராகம் அவதாரம் எடுத்து என்ன பண்ணார், தன்னுடைய வராகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொம்பு இருக்கும்ல, 2 கொம்பு இருக்கும். இந்த கொம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமியை பாதாளத்துல இருந்து என்ன பண்ணார் கொண்டு வந்தார். நாளைக்கே சொன்னேன் என்னது, எந்த கடல் எந்த கடல்ல பூமி மூழ்கி போச்சு? ஆவரண கடல்னா என்ன கடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஒண்ணு தூக்கத்துல இருக்கோமே, அந்த தூக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு தான் ஆவரண கடல், பிரகிருதி அப்படின்னு பேரு. அந்த பிரகிருதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரளய காலத்துல இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா மூழ்கி கிடந்துச்சு பாதாளத்துல. அப்படி மூழ்கி கிடக்கிற பூமியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்யாக்ஷனை வதம் பண்ணி பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா வராக அவதாரத்துல மேல கொண்டுட்டு வந்தார். அப்ப அதுதான் இங்க சொல்லுது கும் தராம், கும்ன்றதுக்கு அர்த்தம் பூமி, தராம் அதை வந்து தாரயாமாச, அதை வந்து சுவாமி என்ன பண்ணார் தாரணம் பண்ணினார். அப்ப தாரணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், ஹிரண்யாக்ஷ ஜிகாம்சயா, ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டு என்ன பண்ணார் வராகம் ரூபம் ஆஸ்தாய, வராக ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தாங்கி பூமியை தன்னோட கொம்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா தாங்கினார், வெளியில கொண்டு வந்தார். அதனாலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா குந்தரஹ அப்படின்னு பகவானுக்கு பேர், ஒரு அர்த்தம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் 809வது நாமத்துக்கு வரார், குந்தகா அப்படின்னு அடுத்த நாமம். குந்தகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குந்த அப்படின்னா முகத்துக்கு பேர், பகவானோட முகத்துக்கு பேரு குந்த அப்படின்னா அந்த புஷ்பம் எப்படி மல்லிகை புஷ்பம் எப்படி வெண்மையா சுத்தமா பரிசுத்தமா இருக்கோ அதே மாதிரி சுத்தமான முகத்தை உடையவர் குந்தகா அப்படின்னு பேர். பாஷிகார் என்ன சொல்றாரு பார்ப்போம். குந்த உபம சுந்தர அங்கத்வாத், தெளிவா சொல்றார். குந்த அப்படின்னா என்ன அர்த்தம், உபமம், உபமா அலங்காரம்னு பேரு. ஒரு உபமை சொல்றோம், எப்படி முகம் இருக்கும், இந்த வெள்ளை மல்லிகைப்பூ இருக்குல்ல எப்படி மலர்ந்து போயிருக்கு அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட முகம் வெள்ளையா மலர்ந்து போயிருக்கும். சுத்தமான அங்கங்கள், சுந்தரமான அங்கங்கள் அப்படி இருக்கிறதுனால ஸ்வச்சதையா ஸ்பட்டிக நிர்மலகா, ரொம்ப ஸ்வச்சமா நல்ல வெள்ளையா நிர்மலமா இருக்கிறதுனால குந்தக அப்படின்னு சுவாமிக்கு பேரு வந்தாச்சு. அப்ப சுவாமியோட அங்கங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப தெளிவா சுத்தமா ஸ்பட்டிக்க மாதிரி, அதே நேரத்துல மல்லிகை பூ மாதிரி மலர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு பேர் குந்தகான்னு பேர். இது ஒரு மீனிங். ரெண்டாவது வந்து சொல்றாரு கும் பிருத்திவீம் கஷ்யபாயாத் இதுவா குந்தகா. என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்யப்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தார், அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா குந்தக, கூனா பிருத்திவி ததாதி இது குந்தகா. குந்தத்தை அப்படின்னா பிருத்திவியை கொடுத்ததுனால என்ன சுவாமி புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றார். ஹரிவம்சத்துல இருந்து பிருத்திவியை கொடுத்த தானமாக கொடுத்ததனால் பகவானுக்கு பேர் வந்து எந்த ரூபத்துல, பரசுராமரோட அவதாரத்துல பரசுராமரால் இந்த பிருத்திவி முழுசும் தானமாக கொடுக்கப்பட்டது. அப்ப பிருத்திவியை தானமாக கொடுத்த பரசுராம அவதாரத்துல இருந்த பகவானுக்கு பேரு குந்தகான்னு பேர். எங்க இது வருது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியா சொல்ற சர்வ பாப விசுத்தியர்த்தம் வாஜிமேதேன சேஷ்டவான். யார் அப்படின்னா பரசுராம அவதாரத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா க்ஷத்திரியர்களை எல்லாத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னா பரசுராமர் கொன்று குவித்தார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வ பாப்ப விசுத்தியர்த்தம் வாஜிமேதேன சேஷ்டவான், பாப்ப நாசம் ஆகிறதுக்காக என்ன பண்ணார்,
வாஜிமேதம்னா அஸ்வமேத யாகத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணினார். தஸ்மின் யஜ்ஞே மகாதானே தக்ஷிணாம் பிருகுநந்தனக, அந்த யாகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு அப்படின்னா பெரிய தானத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணார். யாகம்னு பண்ணா பெரிய தானங்கள்லாம் பண்ணணும். தஸ்மின் யஜ்ஞே, அந்த யாகத்துல மகாதானி நிறைய பெரிய பெரிய தானங்களை கொடுத்தார். அதுல தக்ஷிணாம் பிருகுநந்தனக, பிருகுவோட புள்ளையா இருக்கக்கூடிய பரசுராமர், மரீச்சாய ததௌ, மரீஷி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரிஷியோட பிள்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரீஷாய, மகரிஷியோட பிள்ளையா இருக்கக்கூடிய கஷ்யபருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை தன்னுடைய மொத்த ராஜ்யத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னா தானமாக கொடுத்தார். அப்ப அந்த காரணத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் அவதார புருஷர்? பரசுராமர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட அவதாரம், விஷ்ணு பகவானோட தச அவதாரத்துல ஒரு அவதாரம். அப்ப பரசுராம அவதாரத்துல இருந்துகிட்டு அஸ்வமேத யாகத்தை பண்ணி மரீஷியோட பிள்ளையா இருக்கக்கூடிய இவருக்கு காஷ்யப்பருக்கு என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மொத்த பூமியையும் தானமாக கொடுத்ததால் பகவானுக்கு பேரு குந்தகான்னு பேரு. கும் அப்படின்னா பிருத்திவி, ததாதி த, கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னாயிடும், குந்தக ஆயிடும், குந்தக குந்தகன்னு ஆயிடும் கிராமர் ரூல் படி. அப்போ பிருத்திவியை தானமாக கொடுத்தவர் பகவான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் இன்னொன்னு சொல்றாரு, கும் பிருத்திவீம் தியதி கண்டயதி இதிவா குந்தகா. குந்தகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அர்த்தத்துல இருக்கு. தானேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கொடுத்தல் அப்படின்னு. தா வந்து பாத்தீங்கன்னா கண்டனேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, துண்டுபடுத்துதல் அப்படின்னு. இங்க ஆச்சாரியர் சொல்றாரு கும் பிருத்திவீம் தியதி, இந்த பிருத்திவியை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டயதி, தியதினா கண்டயதி, எல்லாத்தையும் துண்டிச்சதுனாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதன் பேரு என்ன அப்படின்னா தியதிவா குந்தக. எப்படி அப்படின்னா கூசப்தேவன, கூசப்தம் எதை குறிக்குது அப்படின்னா பிருத்திவி ஈஸ்வரா லட்சியந்தே. இந்த பிருத்திவியை எப்படி அவர் துண்டு பண்ணார் அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டா, இல்ல பிருத்திவியை துண்டு பண்ணல, பிருத்திவியில இருக்கக்கூடிய அரசர்கள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிக்கு அரசர்களா இருந்தாங்களோ, யாரு ராஜாக்கள், யார் ராஜாக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு நிஷக்திரியாம் யஸ்ச சகார. அவர் ஒரு சபதம் எடுத்தார் இந்த பரசுராமர், இந்த உலகத்துல ஒரு க்ஷத்திரியரையும் நான் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் வைக்க மாட்டேன் அப்படின்னு, இந்த உலகத்திலேயே க்ஷத்திரியர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா ராஜாக்களையும் அவர் என்ன பண்ணார், கொன்று குவித்தார். அப்ப ராஜாக்களை கொள்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவியை வந்து பாத்தீங்கன்னா வெற்றது, கண்டனம் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப பகவான் அதனால வந்து பாத்தீங்கன்னா சக்கார மேதினீம் அநேகஷி பகுவனம் பாகுவனம் ததா இச்சன்னு ததா சினத்து பாகுவனம் ததா சினத்து மேதினி மனேகசி பாகுவனம் ததா சினத்து. இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா க்ஷத்திரியர்களையும், அநேக க்ஷத்திரியர்களை, பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாத்தையும் வார் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா க்ஷத்திரிய வம்சத்தையே நாசம் செய்தார். யக கார்த்தவீரியஸ்ய ச பார்கவ உத்தமோ மமாஸ்து. அந்த கார்த்தவீரியனை வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்தவீரியன் ஒருத்தர் இருந்தார். அந்த கார்த்தவீரியனுடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வனமா இருந்துச்சு. அந்த வனத்தையே வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணார், பரசுராம அவதாரத்துல வெட்டி வீழ்த்தினார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிருகு பிள்ளையா இருக்கக்கூடிய பரசுராமருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா குந்தக அப்படின்னு பேரு. பரசுராம வடிவத்துல யார் இருந்தா, பகவான் ஹரிதான் இருந்தார். அதனால சொல்லுது மமாஸ்து மாங்கல்ய விருத்தையே ஹரி, நான் மாங்கல்யத்தை வளர செய்பவரா என்ன பண்றேன், ஹரி ரூபத்துல பரசுராமரா இருந்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு தர்மத்துல ஹரிவம்சத்துல படிக்கப்பட்டிருக்கு. அப்ப குந்தகன்றதுக்கு அர்த்தம் இத்தனை மீனிங் வந்தாச்சு. குந்தகன்றதுக்கு அர்த்தம், ஒரு அர்த்தம் சத்திரியர்களை வெட்டி வீழ்த்தினதுனால குந்தரகா, இன்னொன்று வந்து கஷ்யபருக்கு வந்து அந்த தோஷம் போறதுக்காக பிருத்திவியையே தானம் பண்ணதுனால குந்தகா அப்படின்னு குந்தகான்னு பேர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் 810வது நாமம் பரிஜன்யகா. பரிஜன்யகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிஜன்யனா மேகத்துக்கு ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மலை மேகத்துக்கு பேரு பரிஜன்யகன்னு பேர். என்ன மலை மேகம்,
பரிஜன்யவத்து, பரிஜன்யத்தை போன்று ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயம் சமயதி. இப்ப ஒரே டிப்ரெஷனா இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரே வெக்க. நான் வானத்தை பார்த்துட்டு இருக்கேன், மழை பெய்யுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயில் பாத்தீங்கன்னா நல்லா என் மொட்டை மாடியில இருந்துக்கிட்டு நல்லா பெருசா பாத்தீங்கன்னா விரிச்சு இருந்துட்டு என்னோட டெரஸ்ல தான் இருந்துட்டு ஒரு டான்ஸ் போட்டு போயிருக்கு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலை மேகம்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்கு, டிப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கு. நல்லா மழை பெய்ய போகுது, வானத்தை பார்க்கறேன், ஆஹா கருமேகங்கள்லாம் சூழ்ந்துருக்கு. உள்ளுக்குள்ளார டிப்ரெஷன் ஆகி ஸ்வெட்டிங், இப்போ ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கு, என்ன மழை பெய்ய போகுது. அப்ப மலை மேகங்களை பார்த்தாவே உள்ளுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருக்கு மனசு. யாராவது பாத்தீங்கன்னா மலை மேகங்களை பார்த்து சந்தோஷம் அடையாதவங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. சாந்தோக்கியத்துல சொல்லுது, எல்லா ஜீவராசியும், அதுவும் நாயை சொல்லுது. நாய் பாத்தீங்க அப்படின்னா மலை மேகத்தை பார்த்து ஊன்னு வானத்தை பார்த்து கத்துதான். நம்ம சொல்லுவோம் நாய் ஊழையிடுதுன்னு நம்ம சொல்லுவோம், தெரியுங்களா உங்களுக்கு? இல்லப்பா, அது சந்தோஷத்துல இந்த வருஷம் நல்ல மழை பெய்யுது, மழை பெஞ்சா பாத்தீங்க அப்படின்னா நிறைய அன்னம் கிடைக்கும், அன்னம் கிடைச்சா எனக்கு பாத்தீங்கன்னா எந்த சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு அந்த மலை மேகத்தை பார்த்து நாய் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் பண்ணுதான். சாமகானம் பாடி பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் பண்ணுதான். நம்ம ஊழையிடுது, நாய் ஊழையிடுதா, விரட்டுப்பா, கண்ணெடுத்து அடிச்சு விரட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதம் சொல்லுது ஊழையிடல, அது என்ன பண்ணுது, சாமகானம் இசைக்குது, தேங்க்ஸ் பண்ணுது. அது தன்னோட வேலை பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்து தேங்க்ஸ் பண்ணுது, சுவாமியை பார்த்து ப்ரே பண்ணுது அப்படின்னு. அப்ப மலை மேகம் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் என்ன கொடுக்குதுன்னா மகிழ்ச்சி கொடுக்குது. அதான் இங்க சொல்றாரு, பரிஜன்யவத், பரிஜன்யனா மலை மேகத்தை போன்று, ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயம் சமயதி. இந்த பாடியில இருக்க ஹீட்ல இருந்து ஆரம்பிச்சு பாடியில இருக்க ஆத்தியாத்மிகத்துல தேகம் மனசு தேகத்தையும் குளிர்விக்குது. நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, மழை பெஞ்சாவே ஒரு ரவுண்டு வெளில போவோம், வேணுன்னே போறது. இங்க இருந்து நனைஞ்சுக்கிட்டே வருவோம். போகும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஆயிடுமோன்னு, வரும்போது உடம்பெல்லாம் ஒரு சில்னஸ் பரவி இருக்கும் பாருங்க. இந்த மழை தண்ணியில நனைஞ்சிட்டு வந்தா ஆஹா, மனசுக்குள்ளிருந்து போய் உடம்புக்குள்ளிருந்து போய் மனசு பாத்தீங்கன்னா பிரசன்னமாயிடும். வெளியில போய் நனைஞ்சிட்டு நல்லா தலை துவட்டி நல்லா இது பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி உட்கார்ந்து ஜபம் பண்ணி பாத்தீங்கன்னா, தியானம் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி மனசு குவிஞ்சிருக்கும் தெரியுங்களா, ரொம்ப சாந்தமா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை என்ன பண்ணுது அப்படின்னா, ஏக்க சமயத்துல இந்த தேகத்தையும் மனசையும் ரெண்டுத்தையும் ஹீட்டை பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி சமப்படுத்துது. அதான் இங்க ஆச்சரிய சொல்ற, ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயம் சமயதி. ஆத்தியாத்மிக தாபத்திரயம் 3 தாபம் இருக்குல்ல, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சமயதி அப்படின்னா என்ன அர்த்தம், சமனம் பண்றது, நாசம் பண்ணி சர்வானு காமான் அபிவர்ஷதி இதுவா பரிஜன்ய. எல்லா காமங்களையும் பாத்தீங்க அப்படின்னா அபிவர்ஷிக்கிறான், மழையா பெய்யறாராம் பகவான். யாரெல்லாம் எதையெல்லாம் கேட்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் மலை மேகம் மாதிரி பகவான் இருந்துட்டு கொடுக்கிறார். எல்லாம் பிரார்த்தனை பண்றோம்ல, கோயில்ல பாருங்க, எல்லா கோயில்கள்லயும் கூட்டமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், எல்லாம் சுவாமி பாத்தீங்கன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா கோயில்ல யாராவது வருவாங்களா, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்களா, ஏதாவது அர்ச்சனை ஆராதனைகள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் ஜெய் நடந்துட்டு இருக்கு. எவனாவது வேஸ்டா காசை தூக்கி போடுவானா சுவாமிகிட்ட, ஒண்ணுமே பலன் கிடைக்கல அப்படின்னா. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, சுவாமி பாத்தீங்கன்னா கேட்கறது எல்லாத்தையும் மலை மேகம் மாதிரி வர்ஷிக்கின்றார். அதனால சுவாமிக்கு என்ன பேர் அப்படின்னா பரிஜன்யக அப்படின்னு சுவாமிக்கு பேர். பரிஜன்யக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்துருது 811வது நாமம் பாவனக. பாவனக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுத்தப்படுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். பக்கத்துல பாத்தீங்கன்னா சகுனத்துல போட்டுட்டீங்க அப்படின்னா 10வது விபூதி யோகத்துல பாத்தீங்கன்னா 31வது ஸ்லோகம் 10:31 போட்டுங்க. 10:31 பாத்தீங்கன்னா பவதாமஸ்மி, பவனக பவதாமஸ்மி. பவனக அப்படின்னா காற்றுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா பவனகன்னு பேர். பவனகனா பவதாமஸ்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றுக்கு பேர். இதே பாத்தீங்க அப்படின்னா 9வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா 9வது அத்தியாயத்துல 17 9:17 போட்டுங்க.
9:17 வந்து பாத்தீங்கன்னா வேத்யம் பவித்திரம் ஓங்காரம், வேத்யம் பவித்திரம் ஓங்காரம், பாவனம் பண்ணக்கூடியவில் பவித்திரம் செய்யக்கூடியவைகளில் நான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரமாக இருக்கின்றேன். வேத்யம் பவித்திரம் ஓங்காரம், பவித்திரமான, பவித்திரம்னு என்ன அர்த்தம்? சுத்தப்படுத்துறது. அப்போ ஒரு இடத்துல பவித்திரம் பண்ணக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடியவரா ஓங்காரமா நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாவனகன்னா சுத்தப்படுத்துறவரா பகவான் இருக்கான்னு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா டேலி பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சுத்தப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டேன், கீதால இருந்து எடுத்துக்கணும். கீதால எடுத்துக்கிட்டா நான் சுத்தப்படுத்துபவிகளில் ஓங்காரமாக இருக்கிறேன் அடிச்சா. அப்போ பாவனகன்றதுக்கு அர்த்தம் ஓங்காரம் டைரக்டா எடுத்துடலாம். சரி, இதுக்கப்புறம் வந்து வேற என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 9லயே 2வது ஸ்லோகம் இருக்கு. இருக்கிறதுலயே வந்து பவித்திரம் பண்ணக்கூடியது எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியது இந்த உலகத்திலேயே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா 9ல் 2 சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்திரமிதம் உத்தமம். ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்திரம் இதமுத்தமம். பவித்திரம் பண்ணக்கூடியவைகளில் மிகவும் உத்தமமானது எது அப்படின்னா அந்த பிரம்ம வித்யா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வம் பிரம்மமயம்னு உண்டாயிடுச்சு அப்படின்னா பவித்திரம் பண்ணக்கூடியவைகள் அதுதான் பவித்திரமானது. அப்போ சுத்த ஞானத்துக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடிய பாவனகன் எடுக்கலாம். ஓங்காரத்துக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பாவனகன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் காத்துக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பாவனக அப்படின்னு எடுத்துக்கலாம். மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பாவன சப்தத்தினால சொல்லப்படுது. பாஷிகார் சொல்றார் ஸ்மிருதி மாத்திரேன புனாத்தி இதி பாவனக. நினைச்ச மாத்திர ஆமா 4 ஆமா 4:38 போட்டுங்க. 4:38 எனக்கு ஞாபகத்துக்கு வரல, எதையோ நம்பர் விட்டமே. நகி ஞானேன சதுர்ஷம் பவித்திரமிக முத்தியதே. 4:38 நகி ஞானேன சதுர்ஷம் பவித்திரமிக வித்தியதே. பிரம்மஜானம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியது இந்த உலகத்துல இல்லவே இல்லை. தத்ஸ்வயம் யோக சம்சித்தக. எதுமா ஆமா அங்கேயும் இதுலயே வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப சகுனமா எடுத்தா ஓங்காரத்தை எடுத்துங்க, நிர்குணமா எடுத்தீங்கன்னா பிரம்ம வித்யாவை எடுத்துங்க. அப்ப பிரம்ம வித்யாவும் நிர்குணம், சகுனம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம். இந்த 2த்துல எடுத்துக்கிறது. இங்க ஆச்சாரிய சொல்ற ஸ்மிருதி மாத்திரேன புனாதி இதி பாவனக. ஸ்மிருதி மாத்திரம்னு என்ன அர்த்தம்? எதை ஸ்மிருதி பண்ணணும், எதை ஸ்மரணம் பண்ணணும்? சகுனமா ஸ்மரணம் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொல்ல போறோம். உங்களுக்கு 13வது சாப்டர் முடிஞ்சோன்னே இதை எடுக்க போறேன். நான் கொஞ்சோண்டு ஒரு சில விஷயங்கள் எடுக்க போறேன். அகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை பத்தினது. நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன், நான் ஜீவன் இல்லை, நான் பிரம்மமா இருக்கேன்னு நீங்க பாவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் வந்து ரொம்ப அதிகமான பவித்திரம் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து சொல்லுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தேஜோ பிந்து உபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்கு. அது சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீவன் நினைக்கும் போதெல்லாம் நம்ம பாப்பி ஆகிட்டே இருக்கோம். அதே நான் பிரம்மம்னு நினைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நினைக்கும் போதும் நமக்கு சுத்திகரணம் நடந்துகிட்டே போகுது. அல்பத்தனங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்து மறைஞ்சு போகுது, அஜ்ஞான காரியங்கள் எல்லாம் நமக்கு மறைஞ்சு போகுது. அதனால இருக்கிறதுலயே இந்த ஞானத்துக்கு மாதிரி சமமா வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாத்திரத்திலேயே நம்மளை பவித்திரம் பண்ணக்கூடியது. இதே நேரத்தில் ஓங்காரத்தை ஸ்மிருதி பண்ண அதான் சொல்றோம்ல, ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருங்க ஓங்காரத்தை அப்படின்னு. ஓங்காரம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எல்லா அசுத்தங்களையும் மனசுல இருக்கிறதையும் நாசம் பண்ணக்கூடியது. அப்ப ஓங்காரம் சகுனம், நிர்குணம் வந்து ஞானம், பிரம்ம ஞானம். இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா பாவன சப்தத்துல வந்துடுது. இதுக்கப்புறம் பாவனன்றதுக்கு அர்த்தம் என்னது? ஆச்சாரிய சொல்ற ஸ்மிருதி மாத்திரேன புனாத். நினைச்ச மாத்திரத்திலேயே புனாத்தி அப்படின்னா சுத்தப்படுத்துறதுனால பகவானுக்கு பேரு பாவனகா. சொல்லுங்க. இல்ல இது இங்க வந்து பாவனகன்னு வாயுதான் இங்க இது பண்றது, சுத்தப்படுத்துறது இல்ல. நம்ம என்ன பண்றோம், சுத்தப்படுத்துறது அநேகம் இருக்கு. அநேகம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எது அதிகமா இருக்கும்? உத்தமம். 9ல் 2வது ஸ்லோகம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரம் இதம் உத்தமம். அதே மாதிரி 4:38 பார்க்கும்போது நகி ஞானேன சதுர்ஷம் பவித்திரமிக வித்தியதே. ஞானத்துக்கு சமமா பவித்திரம் பண்ணக்கூடியது இல்லை. அப்ப பெஸ்ட் எடுங்க.
பெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா சகுனத்துல ஓங்காரம், நிர்குணத்துல வந்து ஞானம். சுத்தப்படுத்துறது எல்லாம் இருக்கே, டெட்டால்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆசிட்ல இருந்து டாய்லெட் ஆசிட் போடுறோம்ல, அதுல இருந்து எல்லாமே கிளீன் பண்ணக்கூடியதுதான். ஆனா கர்மங்களை நாசம் பண்ணக்கூடிய, ஜென்மத்தை நாசம் பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஈஸ்வர ஸ்மரணம். ஈஸ்வரனை எப்படி ஸ்மரணம் பண்றது? ஓங்காரத்து மூலமா ஸ்மரணம் பண்ண. இதான் இங்க சொல்லுவேன். இதுக்கப்புறம் 812வது நாமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிலகா. அனிலகனா என்ன சுவாமி? இதுதான் வாயுவோட இது. அதனாலதான் நான் பிராணனை முன்னாடி சொல்லாம இதுல சொல்ல வேண்டியது. அனிலகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நிலக, இது அனிலகா ஒரு அர்த்தம் இங்க சொல்லல. நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா போட்டீங்கன்னா நில அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிலையத்தி இது நிலகா. நிலையத்தி அப்படின்னா ஒரு இடத்துல நிலையா நிக்கிறது. நிலையா நிக்க மாட்டியாப்பா அப்ப நம்ம சொல்றோம்ல, அந்த நிலையா நிக்கிறது தான் நிலக. அதுக்கு நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அனிலக அப்படின்னா ஒரு இடத்துல நிக்காதது எதுவோ அதுக்கு பேர் அனிலக. எது ஒரு இடத்துல எது நிக்காது? காத்து. காத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனிலக அப்படின்னு ஒரு பேர். அசையாம நிக்காது. அது எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சலிச்சுக்கிட்டே இருக்கிறது அதோட சுலபு, அதோட சுபாவம். அதனால அனிலகன்றது வந்து பாத்தீங்கன்னா வாயு ரூபம். வாயு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார், சூத்திராத்மாவா இருக்கார். அதனால அவருக்கு பேர் அனிலகன்னு பேர். பாஷிக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பாஷ்யத்துல சொல்றாரு இலத்தி. இந்த அனிலன்றத வந்து பாத்தீங்கன்னா நஞ்சு சமாசத்துல ஒரு சமாசம் இருக்கு நெகட்டிவ் போறதுக்கு. இல கூட வந்து அன்னு சேர்த்தா அனிலகன் ஆயிரும். இல அதை நெகட்டிவ் ஆக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னு போட்டீங்க அப்படின்னா அனிலன் ஆயிரும். அப்போ அனிலவை பிரிச்சிங்க அப்படின்னா அன்னு பிளஸ் இல. அந்த இலன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இலத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிரேரணம் கரோதி. பிரேரணா பண்றது அப்படின்னா ஆக்ஞை இடுதல். அதை பண்ணுப்பா, இதை பண்ணுப்பா. இப்ப நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷியர்கள் இருக்காங்க, எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நான் ஆர்டர் போட்டுட்டே இருக்கேன். இப்ப என்னோட ஸ்ரோதாக்கெல்லாம் என்கிட்ட பாடம் கேட்கறவங்களுக்குலாம் நான் என்ன பண்றேன்? கமெண்ட் பண்றேன். நான் உங்களுக்குலாம் பிரேரணை கொடுக்குறேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு பிரேரணை கொடுக்குறேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேரணை கொடுக்கறதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா கமெண்ட் பண்றதுக்கு பேரு இலத்தின்னு பேரு. அந்த இலத்தின்றதான் பிரேரணா பண்றது. தது ரஹிதத்வாத். யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேரணா பண்ணக்கூடிய ஒரு சுப்பீரியர் இல்லையோ, இப்ப உங்களை பிரேரணா பண்றேன், பகவானை பிரேரணா பண்ண முடியுமா? பகவானை பிரேரணா பண்ண முடியாது. பகவானை பிரேரணா பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. அவரை கமெண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு கமெண்டேட்டரும் இல்லை. அதனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா நெகட்டிவ்ல இலத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா அனிலகா அப்படின்னு ரூபம் வந்து அன்னு இல இது அனில ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இலத்தி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வபிதி. ரெண்டாவது மீனிங் சொல்ற. இலத்திக்கு மீனிங் ரெண்டாவது மீனிங். இலத்தி அப்படின்னா ஸ்வபிதி, தூங்குறவன் அப்படின்னு அர்த்தம். இலத்தி அப்படின்னா தூங்குகிறான். தூங்குறான்னா என்ன அர்த்தம்? அவன் ஒன்னும் தெரியாம தூங்கிட்டு இருக்கான்ப்பா, அவனுக்கு ஒன்னும் தெரியல. தூக்கத்துல என்ன இருக்கு? அஜ்ஞா. தூக்கத்துல இருக்கிறவன் எப்படி இருக்கான்? இது அஜ்ஞா. இலத்தி ஸ்வபிதி இது அஜ்ஞா. இலத்தி அப்படின்னா தூங்கிட்டு இருக்கவன். தூங்கிட்டு இருக்கவன என்ன அர்த்தம்? அஜ்ஞானியா இருக்கான், ஒன்னும் தெரியாம தூங்கிட்டு இருக்கான். அதனால இலகன்னு பேரு. அப்ப இலகன்றதுக்கு அர்த்தம் அஜ்ஞன், அஜ்ஞானி. அதுக்கு ஆப்போசிட் என்னது? தது விபரீதோ. அதுக்கு விபரீதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்காதவர். தூங்காதவர் எப்பவுமே சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்துக்கு போறதே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு 8 மணி நேரம் தூங்கி போயிடுறோம், 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கி போயிடுறோம். டெய்லி தூக்கத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோம். அஜ்ஞானத்தினால என்ன பண்றோம்? மூழ்கி போயிடுறோம். அதே நேரத்துல சுவாமி எப்படி இருக்கார்? சுவாமி யாரு? துரியம். துரியம் திரிசு சந்ததம். 3 அவஸ்தையிலையும் எது வேக்கப்ல இருக்கோ அதுக்கு பேர் தான் துரியம். அப்ப அந்த துரியம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா நித்திய பிரபுத்த சுபாவத்வாதிதி. நித்திய பிரபுத்த சுபாவம்னா சதா வேக்கப்ல இருக்கிறது. எது வேக்கப்ல இருக்கு? நமக்கு சகுனத்துல எது இருக்கு? நிர்குணத்துல எது இருக்கு? பிராணன். சகுனத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தூங்குறதே இல்லை. யாரு இந்த தூங்கிக்கிட்டு இருக்கவைகளில் எது விழித்திருக்கின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரश्னத்துல ஒரு கேள்வி கேட்குது.
பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கு. எல்லாம் தூங்குது, இந்திரியங்கள் தூங்குது, மனசு தூங்குது, புத்தி தூங்குது, இந்த தேகம் தூங்குது, எல்லாம் தூங்குது. இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிறதுல வந்து யாரு வேக்கப்ல இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதி. இந்த பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா வேக்கப்ல இருக்கு. இப்ப ஜாகிரதத்துல பிராணன் இருக்கா? ஆமா, பிராணன் ஜாகிரத வேக்கப்ல இருக்கு. சொப்பனத்துல வந்து வேக்கப்ல இருக்கா? ஆமா, சொப்பனத்திலயும் பிராணன் போயிட்டு இருக்கு. அப்புறம் டீப் ஸ்லீப்ல இருக்கா? ஆமா, டீப் ஸ்லீப்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்ல இருக்கு. அப்ப 3 காலத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்க சுபாவம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இது மறைப்பும் இல்லவே இல்லை. அதனால சகுண ரூபமா பிராணன் 3 காலத்திலையும் இருக்கு. ஆனாலும் அந்த பிராணன் வந்து அஜ்ஞான மாயையோட சம்பந்தத்தினாலதான பிராண ரூபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமா இருக்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மஸ்வரூபம் தான் வாஸ்தவத்துல. அலுப்ததிற்குன்னு ஒரு பேர் இருக்கு. பிரம்மத்துக்கு என்ன பேரு அப்படின்னா துரியம் தான். வாஸ்தவத்துல 3 காலத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்களை மூடாமல் பார்த்துட்டு இருக்கு நான். அப்ப சகுணத்துல பிராணன், அதே நிர்குணத்துல வந்து நான் அப்படின்னு சொல்ற கான்சியஸ்னஸ் துரியம். அது வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலையும் நான் சுகமா தூங்குனேன், ஒன்றையும் அறியவில்லைன்றதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிற சுரூபம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால என்ன பேரு அதுக்கு பேரு? அலுப்த திருக்கு. அலுப்த திருக்குன்னா மறையாத பார்வையாளன் அப்படின்னு அர்த்தம். ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் மறைஞ்சு போறதே இல்லை, சதா பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு பேர். அதனாலதான் இங்க சொல்லுது நித்திய பிரபுத்த சுபாவத்வார். பிரபுத்தம் என்ன அர்த்தம்? வேக்கப்னு அர்த்தம். நித்தியம் சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளார ஓயாதார் உள்ளத்துள் ஒளியானி, ஒளிக்கும் ஒளியானி என்ன யோசிச்சு பாருங்க. சதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா பிரபுத்த சுபாவமா இருந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க. இமைப்பொழுதும் அப்ப என்ன அர்த்தம்? ஒரு க்ஷணம் கூட சுவாமி வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதே இல்லை. நான் தூங்குறேன், என் மனசு தூங்குது, புத்தி தூங்குது, இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தூங்கி போகுது, எல்லாம் தூங்கி போகுது. ஆனா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் உள்ளுக்குள்ளா இருக்க பிம்பபூத்தமா இருக்கிற சுவாமி சதா வந்து பாத்தீங்கன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படி இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா அனிலகன்னு பேர். இலனா அஜ்ஞானம், தூங்குதல். அனிலகன்னு நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா தூங்காதவர், அஜ்ஞானத்தினால் ஆட்படாதவர், சதா விழித்திருப்பவர் அப்படின்னு அனிலகக்கு சப்தம் வந்தாச்சு. அதவா அல்லது நிலத்தேர் ககனார்த்தத்வாத் க பிரத்தியாந்தராத் ரூபம் அககனக அனிலகா. என்ன அப்படின்னு கேட்டா இது ரொம்ப நல்ல ரூபம். நிலத்தேர் அப்படின்னா நில அப்படின்னு ஒரு தாத்து. அந்த நிலன்ற தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ககனம் அப்படின்னு அர்த்தம், இருட்டுன்னு அர்த்தம். நிலன்றதுக்கு அர்த்தம் இருட்டு. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, இருட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்னும் தெரியல, ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அந்த தாத்துவோட வந்து பாத்தீங்கன்னா அக்கான்னு ஒரு பிரத்தியத்தை சேர்த்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அககனக. அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் அர்த்தம் போட்டீங்க அப்படின்னா ககனம்னா நில, அனிலன்னு போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? ஆககன ரகசியம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். நிலன்னு போட்டீங்க அப்படின்னா ககனம், இருட்டு, ரகசியம். அதே ஆ நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா அனிலகன் போட்ட ரகசியம் இல்லாதவர், இருட்டு இல்லாதவர், சதா வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் அபரோக்ஷாத் பிரம்ம. பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா என்னுடைய ஹிருதயத்துல வந்து அந்த பிரம்மம் நான் 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 சதா காலமும் பிரகாசிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது ரகசியம்லாம் இல்லை, நம்ம அறியாம இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கம் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, தேகாதிகள்ல போக்கஸ் பண்றதுனால நமக்கு வந்து உள்ள இருக்கிற பகவான் தெரிய மாட்டேன்ற. ஆனா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா ரகசியம் இல்லாம நித்தியம் அபரோக்ஷமா சுவானுபவமா சதா காலமும் இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு? அனிலகன்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? அனிலகனா ரகசியம் இல்லாதவர், இருட்டில்லாதவர் அப்படின்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் பக்தேபியக சுலபக இது எப்படி அப்படின்னா பக்தர்களுக்கு ரொம்ப சுலபமானவர். எப்படிப்பட்ட பக்தி? அனன்யா பக்தியா லப்யா. ஏற்கனவே கீதால வந்து நம்ம பார்த்துருக்கோம், அனன்ய பக்தியினால் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடையிறது ரொம்ப சுலபம். நான் அவனாயிருக்கேன், இந்த ஆத்மாதான் பகவான் அப்படின்னு வந்து யார் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா ஆத்மாவா ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியற. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பக்தி இல்லாம சாதனங்கள் இல்லாம முயற்சி பண்றோமோ அவர் ரொம்ப ரகசியமா இருக்காரு, எங்கேயோ இருக்கார் அப்படின்னு அவர் கண்ணுக்கு தெரியாம இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். ஆயிடுச்சா? இதோட இது முடிஞ்சு. 813வது நாமம் அமிர்தாசக அப்படின்னு பேர். அமிர்தாசகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அசன அப்படின்னா அசன சாப்பிடுபவர்னு அர்த்தம். சதா காலமும் சுவாமி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பார்க்கடல்ல அந்த இதுல வந்து படுத்துக்கிட்டு பாம்பு பெட்ல படுத்துக்கிட்டு வாட்டர் பெட்டுக்கு மேல பாம்புக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பாருங்க, ஜீவர்களுடைய கர்மா வாட்டர், அந்த ஜீவர்களோட கர்மத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து பாத்தீங்கன்னா பிராணன் ஆதிசேஷன். அந்த பாம்புக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு மடியில வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தலை வச்சு மாயாவோட மடியில தலை வச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆனந்தமா யோக நித்திரையில வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்காரு. படுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சுவாமி படுத்து தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னா தூங்கல, ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி, தன்னுடைய மகிமையில இருக்கார். என்ன மகிமை? அவருடைய மகிமை தான் சச்சிதானந்த சுரூபம். என்ன சொரூபம்? சச்சித ஆனந்தம், சத்து சித்து ஆனந்த சுரூபம். அப்ப அந்த ஆனந்த சுரூபத்திலேயே சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆனந்தத்துல பானம் பண்ணிக்கிட்டு அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம தூக்கத்துல என்ன பண்றோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறோம். இன்னைக்கு காலையில கீத கிளாஸ் வர்றதுக்கு எனக்கு மனசே வரல. ஏன் அப்படின்னு கேட்டா, ஐயோ எந்திரிக்கணுமா, வேக்கப் ஆகணுமா, அந்த அப்படியே ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க. மாத்திரையோட இது நல்ல ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டதோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறதுக்கே மனசு வரல. கிளாஸ் ஆகுது மண்ணம் கட்டியாது, கிளாஸ் லீவ் விட்டுறலாம். நேற்று தான் லீவ் விட்டுருக்கோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு கூட லீவ் விட்டுறலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டா ஆனந்தம். ஒரு மணி நேரம் ஆனந்தத்திலிருந்தே நம்மளால வெளியில வர முடியலையே. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சுபாவத்திலேயே யுக யுகமா தூங்கிக்கிட்டு இருக்கார். ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வேக்கப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தத்தை எடுத்து அமிர்த பானத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா அமிர்தாசகன்னு பேர். அமிர்தாசகன் என்ன அர்த்தம்? அமிர்தத்தை, அமிர்தம் என்னது, சொரூப ஆனந்தத்தை நித்தியமா பானம் பண்றவர், சாப்பிடுறவருக்கு பேரு அமிர்தாசக. பாஷிகர் சொல்றார், ஸ்வாத்ம அமிர்தம் அஷ்னாதி இதி. சுவாத்மன தன்னோட சொரூப ஆனந்தம் இருக்கே, அதான் சுவாத்ம அமிர்தம். சுவாத்ம அமிர்தம் என்னது? சத்து சித்து ஆனந்தம், தன்னோட சொரூபம், அந்த பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தோடதுதான் அமிர்தம்னு பேரு. அந்த அமிர்தத்தை வந்து அஷ்னாதி இதி சாப்பிடுறதுனால பகவானுக்கு அமிர்தாசகர் பேர். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இது வேற ஒரு கதை சொல்ற சகுனமா. மதித்தம் அமிர்தம் சுரானே பாயயித்வா. சுரர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் மந்தனம் பண்ணாங்கல்ல, தேவாசுரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா மேருமலையை வச்சு மந்தனம் பண்றாங்க, கடையிறாங்க. அப்படி கடையும் போது வந்து பாத்தீங்கன்னா அநேக வஸ்துக்கள் வந்துச்சு. கடைசியில என்ன வந்துச்சுன்னா அமிர்தம் வந்துச்சு. அமிர்தம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்க, ஒரு ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுரர்கள், ஒரு ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள். 2 பேரும் வந்து பந்தியில உட்கார்ந்தாச்சு. பந்தியில உட்கார்ந்ததுக்கு பிறகு வந்து என்ன பண்றது, ஐயோ இந்த தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் இந்த இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த அமிர்தத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் சாகாதவங்களா ஆயிடுவாங்க. அப்போ அவங்களும் சாகாதவங்களா ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு ரொம்ப துன்பம் வந்துருமே. இப்ப இவங்களை என்ன பண்றது, இவங்க அமிர்தம் குடிக்க கூடாது, என்ன பண்றதுன்னு தேவர்கள் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. பாருங்க, ஆதி காலத்துல இருந்து ஒரே ப்ராப்ளம் தான். இங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இவங்க எங்க மயங்குவாங்க அப்படின்னு பார்த்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மோகினி வேஷம் போட்டுக்கிட்டு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தான் ஃப்ராடு, சரியான ஃப்ராடு, அப்போதுல இருந்தே ஃப்ராடு தான். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு மோகினி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா முன்னாடி வந்து நின்னா அசுரர்கள்லாம் ஆன்னு அந்த மோகினியை பார்த்துக்கிட்டு
படைச்ச சுவாமி வந்து பாத்தீங்கன்னா படைச்ச கிரியேஷனே இப்படி இருக்கு அப்படின்னா சுவாமியே வந்து பாத்தீங்கன்னா மோகினி ரூபத்துல வந்தா எவன் தான் மயங்காம இருப்பான்? யோசிச்சு பாருங்க. செத்தா எல்லாம் அசுரர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்டை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? மோகினியவே ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். ஆன்னு வாயில ஈ போறது கூட தெரியாம இந்த மோகினி ரூபத்துல இந்த விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா சர்வே பண்ணாம வெறும் கரண்டியை மட்டும் காட்டிட்டு தேவர்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணி அசுரர்களுக்கெல்லாம் கரண்டிய காட்டிக்கிட்டே போறார். என்ன ஃப்ராடுன்னு இது, அநியாயம் தானே இது. இது மாதிரி பண்ணார். அதுதான் இங்க சொல்லுது, மதிதம் அமிர்தம். அமிர்த மந்தனம் பண்ணும் போது அந்த அமிர்தத்தை சுரானு பாயித்துவா, சுரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு ஸ்வயம்ச அஷ்னாதி, தானும் அந்த அமிர்த பானத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாமியும் எடுத்துக்கிட்டார். அதனால அவருக்கு பேர் அமிர்தாசகன்னு பேரு. ஏன் சுவாமி இதை சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்குணத்தை ஏன் சொன்ன அப்படின்னா, நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறவன் அப்படின்ற பேதம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துல இல்லை. சகுணத்துலதான் குடிக்கிறவன் அமிர்தம் வேற, அமிர்தத்தை குடிப்பவர் அப்படின்றது இருக்கு. அப்போ நிர்குணத்துல வந்து அமிர்த ஸ்வரூபமாவே பகவான் இருக்கார். அவர் அமிர்தத்தை குடிக்கல, அமிர்த ஸ்வரூபமாவே இருக்கார். அதனால அமிர்தத்தை குடிக்கிறவர் அப்படின்னும் போது அமிர்த மந்தனத்தோட கதையை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இங்க சொல்றார் வேதத்துல. அமிர்தான என்ன அர்த்தம்? அடுத்த மீனிங், ரெண்டாவது மீனிங் சொல்றார். அமிர்தான்றதுக்கு அர்த்தம் அனஸ்வர பலத்வாத், எது நாசம் இல்லாததோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தம் அப்படின்னு பேர். மரணம் இல்லாதது, நாசம் இல்லாதது அமிர்தம். அது மாதிரி பலன்களை வந்து பாத்தீங்கன்னா ஆஷா வாஞ்சா அஸ்ய இதி, அது மாதிரி ஆசையும் வாஞ்சையும் பகவான்கிட்ட இருக்கிறதுனால அப்ப பகவானுடைய ஆசைகள் சங்கல்பங்கள் எதுவும் என்ன ஆகிறது இல்லை அப்படின்னா நாசத்தை அடைவதில்லை. அப்ப நாசமில்லாத ஆசையை உடையவனா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு அமிர்தாஷா. அமிர்தாஷகன்னு இருக்கு, அமிர்தாஷக ஆஷான் இருக்குல்ல, சாப்பிடுறதுக்கு பேரு அஷ்னாதி இதி அஷக, அமிர்தாஷக அப்படின்னு வந்துடும். அதே தீர்க்கம் போட்டு ஆஷகன்னு போட்டீங்க அப்படின்னா நாசமில்லாத ஆசைகளை உடையவர் பகவான் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம். இதுக்கு அப்புறம் 814வது நாமம் அமிர்த வப்புகு. அமிர்த வப்புகுனா என்ன அர்த்தம்? வப்புகு அப்படின்னா சரீரம், தேகம். அமிர்த வப்புகுனா என்ன அர்த்தம்? அமிர்த சரீரம். இப்ப நம்ம சரீரம்னா என்னது? என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் காயகல்பம் பண்ணாலும் கூட ஒரு நாள் இல்லாமல் போகும், ஒரு நாள் இல்லாம போயிடும். ஆனா பகவானோட சரீரம் வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லாத சரீரம். ஏன் அப்படின்னு கேட்டா சச்சிதானந்த விக்கிரகா. பகவானோட சரீரம் சச்சிதானந்த சுரூபம். இப்ப சச்சிதானந்த சுரூபமா இருக்கிறதுனால அவருக்கு நாசமே இல்லை. வந்துங்க. மிருதம் மரணம். மிருதம்னா என்ன அர்த்தம்? மரணம். அதை நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா அமிர்தம். மிருதம் தர்மம், தர்மத்துக்கு ஆப்போசிட் அதர்மம். அதே மாதிரி மிருதம் அப்படின்னா மரணம், மரணத்துக்கு ஆப்போசிட் அமிர்தம். அப்ப அமிர்தம்ன்றதுக்கு அர்த்தம் மரணம் இல்லாதது அமிர்தம். அதான் ஆச்சரிய சொல்ற தத் ரகிதம், மரணம் இல்லாதது. மரணம் இல்லாத வப்புகு. வப்புகுனா சரீரம். வப்புன்னு சொல்லக்கூடிய மரணம் இல்லாத சரீரம் யாருக்கு இருக்கோ பகவானுக்கு இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு அமிர்த வப்புகு. அப்ப அவரோட சரீரம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட சரீரம் சச்சிதானந்த விக்கிரகம். சச்சிதானந்தம், நிர்குணம், நிராகாரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்தும் இல்லை டெத்தும் இல்லை, சதா அமிர்த சுரூபமா பகவான் இருக்கார். சொல்லியாச்சு. 815வது நாமம் சர்வஜ்ஞா. சர்வஜ்ஞனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னும் போது சர்வஜ்ஞக அப்படின்னா முண்டக்க உபனிஷத்துல 1:1:9 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை ஆச்சாரியார் சொல்றார். 1:1:9 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், ச சர்வஜ்ஞா சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துல சொல்லும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் அதான் கோட் பண்றாரு. சர்வஜன் அப்படின்றதுக்கு அர்த்தம், அந்த மந்திரம் பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 1:1:9 இருக்கிறது. சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞ. அது கூட வந்து ஒரே ஒரு விஷயத்தை சேர்த்துக்கணும், சர்வம் சாமானிய ரூபேன ஜானாத்தின்னு போட்டுக்கணும்.
சர்வம் ஜானாதி இது சர்வஜகன் இருக்கு. அந்த சர்வம் ஜானாதிக்கு நடுவுல என்ன பண்ணணும், சர்வம் சாமானிய ரூபேன அப்படின்னு போட்டீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ட் ஆயிடும். சர்வஜகன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத் பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்ற. சர்வஜகன்றதுக்கு அர்த்தம் சாமானியேன சர்வம் ஜானாதி இது சர்வஜக. அதுதான் இங்க நான் சொன்ன சர்வம் சாமானிய ரூபேன ஜானாதி. இந்த உலகத்துல எல்லாம் சாமானியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், ஜுவல் ஷாப்ல போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்ல நான் போறேன், ஷோகேஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சாமானியமா சொல்லுங்க, நான் என்ன சொல்லலாம், எல்லாம் என்னது அப்படின்னா எல்லாம் தங்கம், எல்லா ஆபரணங்களும் தங்கம்னு சொன்னீங்க அப்படின்னா அது சாமானியம். எல்லா ஒட்டியானம், பிரேஸ்லெட், கம்மல், மூக்குத்தி எதெல்லாம் இருக்கும் எல்லாத்துலயும் தங்கம் சாமானியம். அப்ப இதெல்லாம் தங்கம் ஜி அப்படின்னு நீங்க அறிஞ்சிங்கன்னா நீங்க சர்வஜ்ஞர். அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருக்கிறது எல்லாத்தையும் அறிஞ்சவரா நீங்க ஆயிடுறீங்க. இதுக்கு பேரு சாமானிய ரூபத்துல அறியறதுன்னு பேர். அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா, சர்வம் பிரம்மமயம், இது எல்லாம் பிரம்மமா இருக்கு அப்படின்னு, இந்த உலகம் மொத்தமும் பிரம்மமா இருக்கு அப்படின்னு சுவாமிக்கு தெரியும். அதனால சுவாமி வந்து சர்வஜ்ஞர். இப்ப நீங்களும் நானும் வேதாந்தம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எதை அடைய முடியும், சர்வம் பிரம்மமயம் அப்படின்ற ஞானம் நமக்கு உண்டாகும். அப்ப நமக்கு என்ன பேரு அப்படின்னா சர்வஜ்ஞனா ஆவான் ஞானி. ஞானி தான் சர்வஜ்ஞன், ஈஸ்வரன் சர்வஜ்ஞரா இருக்கார். கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொன்று இருக்கு, சர்வஜக, அதுக்கப்புறம் சர்வவித்துன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு பாஷ்யத்துல சொல்றாரு 1:9 விசேஷேன சர்வம் வேத்தி இதுவா சர்வவித்து. சர்வவித்துன்னு என்ன அர்த்தம்னா விசேஷமா. விசேஷம்னா என்ன அர்த்தம், இப்போ உங்க ஜுவல்லரி ஷாப்ல உள்ள விட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி ஆட்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. குடும்பத்தை விட்டு வந்து பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆனதுனால எனக்கு நிறைய டீட்டெயிலாம் தெரியாது. நான் சும்மா இந்த யூடியூப் பார்த்து எதையாவது சொல்லுவேன், படிச்சதை வச்சு கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு ஃபேமிலியில் இருக்கிறது ஒரு மண்ணாங்கிட்டு கொம்மல் மூக்குத்தியை தவிர்த்து எனக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது. குடும்பத்தில் இருந்ததே ரொம்ப கம்மியான நான், ரொம்ப கம்மி நான். அதையே நான் வந்து வச்சு உருட்டிகிட்டு இருக்கேன். எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்கன்னு எதையோ சொல்லிட்டு இருப்பேன் நான். மற்றபடி ஸ்திரீகளோட சம்பந்தம் இல்லை, ஜுவல்ஸோட சம்பந்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எத்தனை வெரைட்டி இருக்குன்னு, எத்தனை தொங்கட்டான்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட பேர் இது எல்லாம் விதமா. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைக்குள்ளார போனா கம்மனு, முக்குத்தி, பிரேஸ்லெட்டு, நெக்லஸ் இவ்வளவுதான் தெரியும். அங்க இருக்கிற ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஐட்டங்கள் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்துக்கும் பேரே தெரியாது எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்திரீகளுக்கு தெரிஞ்ச இத்தனை பேர் தெரியும். ஏன்னா எல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்துக்கும் பேர் தெரியும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, ஒவ்வொருத்துக்கும் என்ன டீட்டெயிலாம் தெரியும், பேர்லாம். இப்போ எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஞானமே இல்லை, ஞான சூன்யனா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதோட வேற யாருக்கு தெரியும், பிளாக் அந்த கோல்டு ஸ்மித்துக்கு நிறைய டீட்டெயில் தெரியுமா. கோல்டு ஸ்மித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக தெரியும், உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதை காட்டிலும் கோல்டு ஸ்மித்துக்கு அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணுவான், எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா ஒவ்வொன்றுத்தையும் அறிஞ்சவனா இருப்பான். அதுவும் அந்த கோல்டு ஸ்மித் அதுல இருக்க எல்லாத்தையும் பண்ணினவனா இருக்கான்னு வச்சுங்க, என்ன ஆகும், கிராம் முதல் கொண்டு சொல்லுவான், இது இத்தனை கிராமு, இது இப்ப பண்ணது, இது புதுசு, இது பழசு, இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஃபேஷன், இது நியூ ஃபேஷன், எல்லாத்தையும் கிளியரா சொல்லுவான். இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கவரிங் கொடுத்துருக்கு, இது வாஸ்தவத்துல கோல்டு பிளேட் எடுது, உள்ள வேற இருக்கு, இது வெளியில வேற, இது மொத்தமும் தங்கம், எல்லாத்தையும் இத்தனை கேரட்டு, இது இத்தனை கேரட்டு அப்படின்னு கேரட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்த்தோன்னே சொல்லுவானோ உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்களோ நானோ, நான் சர்வஜன் தங்கம்னு தெரியும். ஆனா அந்த கோல்டு ஸ்மித் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வவித்து. சர்வவித்துன்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஐட்டத்தையும் பர்டிகுலரா எல்லாத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சவனுக்கு பேர் சர்வவித்துன்னு பேர். ஏன் கரப்பாம்பூச்சிக்கு ஒத்த கால் உடஞ்சு போச்சு, ஏன் கரப்பாம்பூச்சிக்கு 2 ஆண்டனால ஒரு ஆண்டனா இல்ல நமக்கு தெரியுமா, பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் தெரியுது. என்னது இந்த 8 கால் பூச்சிக்கு 8 கால்ல ஒரு கால் காணுமே, கூர்ந்து பார்த்தாதான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு கரப்பாம்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு, ஒரு கரப்பாம்பூச்சி ஒரே ஒரு ஆண்டனா வச்சுக்கிட்டு அலையுது, அடப்பாங்க. இப்ப நமக்கு தெரியுமா ஏன் கரப்பாம்பூச்சிக்கு ஒரு ஆண்டனா கட் ஆகி போச்சு. இதெல்லாம் அங்க யோசிப்பீங்க, அம்மா கர்ம பலன் தானே,
ஏதோ கர்ம பலன். அப்ப 2 ஆண்டனா இருக்கிற இடத்துல ஒரு ஆண்டனா இருக்கு அப்படின்னா ஒரு ஆண்டனா வந்து கட்டாயி போச்சு. ஏன் கட்டாயிச்சு? அதுக்கு என்ன கர்மா? நாய்க்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கு. ஏன் இந்த நாய்க்குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இல்ல? குரங்கு குட்டி 2 இருக்கு. 2 குட்டியில ஒரு குட்டி வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸ்ல ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை இல்ல. ஏன் ஒரு கை இல்ல? அப்ப இத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலா எறும்புக்கு ஏன் ஒரு கால் பின்னங்கால் இல்லாம போச்சு? எறும்புக்கு எப்படி வந்து குலோப் ஜாமுன் கிடைச்சது? எறும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரசகுல்லா கிடைச்சது, அசோகா கிடைச்சது? எறும்புக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்குது? என்ன கருமா? அடப்பாவும் எறும்புல இருந்து பிரம்மாக்கு ஏன் இந்த பதவி பிரம்ம பதவி கிடைச்சது அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எறும்பு முதல் கொண்டு பிரம்மா வரைக்கும் இருக்கிற ஒவ்வொருத்தரோட விஷயத்தையும் விசேஷ ரூபத்துல ஏக்க தரிசனத்துல பிராத்திபா தத்திர ஞானம் சொன்னல, சர்வம் ஜானாதி யோக சூத்திரத்துல பார்த்துருக்கோம்ல, பிராத்திப ஞானம். கரெக்டு தானே சொல்றது? தாரகம் அடுத்தது பரம்பிரசங்கியானத்துல தாரகம். தாரகத்துக்கு முன்னாடி இருக்கிறது பிராத்திபம். பிராத்திபத்துலதான் என்ன சொல்லிருக்க? சர்வம் ஜானாதி. அங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமா அப்படின்னா எந்த ஒரு பிரமாணமும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமலேயே பகவான் அறியறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, நினைச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்தோட ஞானம் வந்து சுவாமிக்கு வந்து பிரத்யட்சமா தெரியும். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா விசேஷ ஞானம் இருக்கிறதுனால சர்வவித் அப்படின்னு பேரு. 799வது நாமத்துல சர்வவித் ஜெய், சர்வவித் ஜெயின்னு இருக்கு. அதுல சர்வவித்து, இதுல சர்வஜ சொல்லியாச்சு. இது யக சர்வஜக சர்வவித்து, எவர் சர்வஜனாவும் இருக்காரோ எவர் சர்வவித்தாவும் இருக்கிறாரோ அந்த பரமாத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு முண்டகத்துல. இது ஸ்ருதேகே சொல்லியாச்சு. அப்புறம் 816வது நாமம் சர்வத்தோமுகா. சர்வத்தோமுக அப்படின்னா சர்வத்தக அப்படின்னா சுற்றிலும் அப்படின்னு அர்த்தம். சுத்திலும் இந்த உலகத்துல எல்லா திசையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகத்தை உடையவர். எல்லா திசையிலையும் எங்கெங்க பார்த்தாலும் சுவாமியோட முகம்தான். அப்படிப்பட்ட முகம் என்ன சுவாமி அப்படின்னா எல்லாத்தோட முகமும் அவரோட முகம். என்னது? விராட். விராட் ரூபத்துல எல்லா முகங்களும் பகவானோட முகங்களாக கொண்டவரா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு முகமில்லாத இடமே இல்லை அப்படின்னு வந்திருக்கு. பாஷ்யத்துக்கு வந்திருக்கு சர்வத்தோக்ஷி சிரோமுகம் 13 இருக்கு. 13வது சாப்டர் 13வது ஸ்லோகத்துல இப்பதான் நம்ம படிச்சோம். சர்வத பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. இந்த மொத்த உலகத்தையும் பகவான் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா வியாபிச்சு நிற்கார். எப்படி சுவாமி வியாபிச்சு இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கண்களையும் எல்லா கால்களையும் எல்லா கைகளையும் எல்லா மூக்கையும் எல்லா நாக்கையும் எல்லா தலையையும் அவரோடதுதான். அப்ப என்னோட கண்ணு அவரோடதுதான், என் காது அவரோடதுதான், கொசுவோட காது அவரோடதுதான், கொசுவோட கண்ணு அவரோடதுதான், கொசுவோட முகம் அவரோடதுதான். இனிமே எந்த முகத்தையா பார்த்து இந்த முகம் பாரு இப்படி இருக்கு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா எல்லா முகமும் யாரோடது? பகவானோடது. அசிங்கமா இருக்கு அப்படின்னா அசிங்கமான முகத்தை வச்சிருக்கிறவரும் பகவான் தான். அழகான முகத்தை வச்சிருக்கிறவரும் பகவான் தான். அழகு இல்லாதது எல்லாத்தையும் எல்லா முகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட முகமா வச்சிருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லப்பட்டிருக்கு. இது பகவத் வச்சனார். இவ்வாறு பகவானோட வச்சனம் இருக்கிறதுனால சர்வத்தோமுக எங்கும் முகத்தை உடையவர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. 10 நாமங்களை படிச்சுவோம். ஓம் குமுதாய நமஹ, ஓம் குந்தராய நமஹ, ஓம் குந்தாய நமஹ, ஓம் பரிஜன்யாய நமஹ, ஓம் பாவனாய நமஹ, ஓம் அனிலாய நமஹ, ஓம் அமிர்தாஷாய நமஹ, ஓம் அமிர்தவபுஷே நமஹ, ஓம் சர்வஜ்ஞாய நமஹ, ஓம் சர்வதோமுகாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே.
श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानन ओम नमः यति ओम राम 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 मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि श्रीरामदूतं शिरसा नमामि ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु नारायण नारायण नारायण